ரட்சிக்கப்பட்ட கத்தோலிப்பில் அவர் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற மாசர நம்முடைய அசுசிகளார கழுவி மனம் புதிதான பிறகு இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். இரண்டாவது, பிரிக்கப்பட்ட லேவி கோத்திரம் பிரிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக பாவமும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். மூன்றாவது அனுபவம், தங்களை ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பஸ்கா புசிக்க சொன்ன கடைசி பஸ்கா வேதத்துல அதுதான். இயேசு கிறிஸ்து தன் கைகளினாலே கொடுத்த கடைசி பஸ்கா, அவர் ஆசனை இருந்து புசித்த பஸ்கா, அது திருவிருந்து. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆயத்தம் பண்ணுங்கள். நீங்க ஆயத்தம் பண்ணோட வந்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தம் பண்ண வந்துருக்கீங்க? நீங்க வர ஆயத்தம் எப்படி? பாதி பேர் நம்ம ஆயத்தம் இங்க வந்துருக்குதான். சிலர் ஆயத்தமே நடக்குது, சில சபையில் ஆயத்தமே இல்லை. திடப்படுத்துறதுன்னு சில சபையில் வச்சிருக்காங்க, அந்த திடமும் சில பேர் போறதில்லை. ஆயத்தம் பண்ணாமல் இருக்கிற சரீரத்தில் இந்த ரத்தத்தை எடுக்கிறதுனால ஒரு நன்மை நமக்கு ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. கற்பனைகள் கட்டளைகள் முறைமைகள் படி அப்படி